எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரேண்டம் ஹோம் ஃபைண்ட் ஃப்ரம் மீஷோ, மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட். மோஸ்ட் ஆஃப் த பொருள் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடியே நான் வாங்கினது. என்னுடைய தேவைகளுக்காக வாங்கினேன். எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த குட்டி மிஷின் பற்றி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இதை பற்றி எனக்கு ரிவ்யூ கரெக்டாக சொல்லுங்கள், என்ன மிஷின், என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் நான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 750 ருபீஸ் கொடுத்து. இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட் பெடல் அண்ட் அடாப்டர் இது மட்டும்தான் வந்துச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த ஸ்டிச் விழுகவே இல்லை. ஸோ அதை நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடம் எடுத்துகிட்டு போனேன். இந்த குட்டி மிஷினை தூக்கிட்டு போனாவே இதை நாங்கள் சர்வீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த மிஷின் இல்லாமல் கையே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இந்த பிராண்டு மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 1.5 நிமிஷம் இனிமேல் வரும். இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1.5 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதோடைய ப்ரைஸ் 1300 கிட்ட இருந்தது. ரெண்டுக்குமே எனக்கு குவாலிட்டி வைஸ் சேமாக தான் இருந்தது. பட் இயர்ஸ் கணக்கு அப்படிங்கிறனால இதோட ப்ரைஸ் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கு இதுக்கும் நான் வாங்கினதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த முன்னாடி அந்த குட்டி ஸ்டூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று தான். ஆனால் அது எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. நிறைய நூல்கண்டு, பாபின் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். நான் இவ்வளோ நாளாக பாபினோடைய நூல் கையில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சேன். இது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது புரியலைன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றின தனியாக குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் போடுறேன். எப்படி நூல் அந்த கோர்க்கிறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இதனால் நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டா தான் இது ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப பேசிக் நூல் கோர்க்கிறது மட்டும்தான் பெரிய மிஷினில் தெரியும். லைட்டாக ஓட்ட உடசல் கூட அடிக்க தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த மிஷின் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதை பழகினதுக்கப்புறம் நான் பெரிய மிஷினையும் ஓரளவு, அதாவது ஏதோ ஒன்று தைக்க தெரியும், அவ்வளோதான். பெருசாலாம் எனக்கு தெரியாது. இதில் அந்த லைட் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கு அதுவாகவே ஃபுட் பெடல் ப்ரெஸ் பண்ணாமே ஓடுறதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் லேடிஸ்க்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. மெயினாக அடிக்கடி போய் ஆல்ட்ரு பண்ணுறவங்களுக்கு இந்த மிஷின் இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டிச்சு பெரிய மிஷின் அளவு இல்லைனாலும் இந்த மிஷினால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் விழுகும் ஸ்டிச்சு. செகண்ட் ப்ராடக்ட், ஆயில் ஊற்றுறதுக்காக ஒரு ஃபனல் வாங்கியிருந்தேன். நான் எப்போதுமே சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆயில் காலி ஆயிடுச்சேன்னு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பேக்கெட்டை உடச்சி ஊற்றுறாள். அந்த மாதிரி டைமில் அவசரமாக ஊற்றும் போது கொஞ்சமாவது ஸ்பில் ஆகி வெளியே வந்துடும். இந்த ஃபனல் மூலிமா ஊற்றுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. சமையலே இப்படி பார்த்துட்டு ஒரு கண்ணு வச்சுட்டு அசால்ட்டாக ஊற்றலாம். அந்த ஒரு யூஸ்க்கு மட்டும்தான் இது ஓகேன்னு எனக்கு தோணுது. மற்றபடி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையான ஆள் கரெக்டாக ஊற்றிடுவீங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எனக்கு இந்த ஃபனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. தேர்ட் ப்ராடக்ட், ஒரு எல்இடி லைட் வாங்கியிருந்தேன். என்ன கண்ணு கூசுது? நான் இதை பூஜை ரூமுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு அவ்வளோதான் இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த லைட்டு இந்த இடத்துக்கு செட் ஆகலை அப்படின்னு தோணுச்சு. நான் ரைட் சைடில் காட்டுற மாதிரியான லைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பூஜை ரூமுக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப் போங்க. இது அவ்வளோதான் சூட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபோர்த் ப்ராடக்ட், சிங்க் ஏரியாவை மட்டும் கழுவணும், அதுக்காக ஒரு தனியாக ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதில் மேலே நம்ம கழட்டிட்டு லிக்விட் ஜெல்லை ஊற்றிட்டு நான் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டேன். அது என்ன ஆயிடுச்சு, மொத்தமாகவே வெளியே வந்துருச்சு. ஸோ நம்ம டைல்யூட் பண்ணிலாம் ஊற்றக்கூடாது, டைரெக்டாக தான் இதில் ஊற்றணும். இந்த மேலே இருக்க பட்டன் அமுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விட் அதில் வருது. அதை வச்சு நல்லா தேய்க்கும் போது நல்லா நுரையும் வருது, அழுக்குமே நல்லா போச்சு. ப்ரஷ்ஷு நல்லா ஸ்ட்ராங்கு. நான் கண்டிப்பாக இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கவே இல்லை. நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு அது சிங்க் ஏரியா கழுவுறதுக்கு. ஃபிஃப்த்து ப்ராடக்ட், லிக்விட் சோப் டிஸ்பென்சர். இது பம்ப் டைப்பில் இருந்தது. இதில் நிறைய ஒப்பீனியன் மாறிட்டே இருந்தது எனக்கு. இதில் கொடுத்த அந்த ஸ்பாஞ்ச் ஹோல்டர் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் இருந்தது. கொஞ்சம் தண்ணி கலந்தோடனே பார்த்திங்கன்னா அது பம்ப் பண்ணால் எல்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருந்தது. ஓகே, ஃபெயிலியர், இது வேஸ்ட்டு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஸ்பாஞ்ச்லேயே அந்த லிக்விட் அங்கேயே கலெக்ட் பண்ணிவிட்டு
கீழே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம பழைய டிஸ்பென்சர் மாதிரி வராது. இது வந்து இப்போ 70 ருபீஸ் 80 ருபீஸ்க்கெலாம் கிடைக்கிது. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாடலுக்கே போயிருங்க. இது பெஸ்ட்டுன்னு தோணுது. என் ஃப்ரெண்டு வந்து வாங்கியிருந்தா இதிலே வந்து அந்த ஹேண்ட் வாஷ் கூட சேர்த்து வர்ற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பியிருந்தா. பெட்டர் அது அந்த ஆப்ஷன் போயிருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் உடன் சாப்பிங் போர்டு. இது வந்து நல்லாவே ஒரு 2 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆயிருச்சு எனக்கு கிச்சனில். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வெட்டுறேன் அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், ஒரு குட்டி பிளேட்டு சில்வர் பிளேட் எடுத்து வச்சுட்டு அதில் வெட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இது ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் செட் ஆஃப் 6 ஹோம் சென்டருடைய பிளாஸ்டிக் கண்டெய்னர். இது வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியே பார்த்திங்கன்னா தரமாக இருந்தது. இது வந்து எங்கள் அம்மாவுக்காக வாங்கினேன். ஏன் வந்து கிளாஸ் வாங்காமல் பிளாஸ்டிக் போனேன் அப்படின்னா, அவங்க இருக்க ஏரியாவில் கிச்சனுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம தலைவர் நுழைவார் குரங்கு. ஆல்ரெடி வாங்கியிருந்த கிளாஸ் வார் எல்லாமே குரங்கு போட்டு நொறுக்கி எடுத்துருச்சு. ஸோ இந்த வாட்டி பிளாஸ்டிக் தான் போயிடலான்னு பிளாஸ்டிக் செலக்ட் பண்ணிட்டோம். இது வந்து 1 கிலோக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் வந்து இருக்குதான்னு நான் செக் பண்ணுறேங்க. ஏன்னா வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது. 6 செட்டுமே 460 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நான் வேறு இதிலே வந்து இன்னொரு கலர் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மில்டனுடைய சிப்பர் வாட்டர் பாட்டில் வந்து 3/4 லிட்டர் வரையும் பிடிக்கும். அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் எல்லா வெப்சைட்லேயும் அந்த பிராண்டை போட்டு எனக்கு என்ன கலர் வேணுமோ அதை சர்ச் பண்ணுவேன். எந்த வெப்சைட்டில் கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுதோ அங்கே வந்து ஆர்டர் பண்ணிப்பேன். எனக்கு வந்து அந்த டைமில் எனக்கு மிந்த்ராவில் தான் வந்து ரேட்டு வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஆர்டர் பண்ணி இப்போ வரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 மாதமாக நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு 3 பீஸ் செட் இண்டோ எரா பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஜார்ஜெட் மெட்டீரியல். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க வேர் பண்ணிக்கிறதுக்கு. செம்ம சாஃப்ட் மெட்டீரியல். நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1200க்கு எப்படி இவ்வளோ சூப்பராக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் ஷாப்பில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பீஸ் செட்லாம் வந்து 2500 3000 இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கே அவ்வளோதான் இருக்கும். எனக்கு இதில் பிடிச்சதே இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் தான். அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நெக்லைன்லேயும் அந்த பாட்டம்லேயும் கொடுத்துருந்தது. ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. நடுவில் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிசைன்ஸாக வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த எலாஸ்டிக் கொடுக்காம ஒரு சைடு மட்டும் ஒரு பக்கம் மட்டும் கொடுத்துட்டு பேக் சைடில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்காமல் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பேண்ட்லேயுமே கீழே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து அந்த லேஸ் ஒர்க்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா சைஸ் எல்லாம் கரெக்டாக அளந்து தான் பார்த்து வாங்கினேன். ஆனால் எப்போவுமே பேண்ட்டோடு வாங்கினேன் அப்படின்னாவே ஒரு சைஸ் கூட வாங்குவேன். பட் இது இந்த பிராண்டில் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சைஸ் கம்மியாக போயிருங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்எல் அப்படின்னா எல்லுக்கு போயிருங்க. நான் இது அதனால் கொஞ்சம் லூஸாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் நான் டைட் பண்ணி தான் இது யூஸ் பண்ணேன். என் மன நிம்மதிக்கும் என்னுடைய தூக்கத்துக்கும் ஒரே காரணம் இந்த கொசுவலை தான். எப்படின்னே தெரிலங்க, என்னையை மட்டும் இந்த கொசு தேடி தேடி கிடைக்கிது. நான் இந்த கொசுவை கொல்றதுக்கு தேடாத மிஷின் இல்லை. ஒரு நவீன மிஷின் கூட ஆர்டர் பண்ணேன் எலக்ட்ரிக்கில். அது என்னமோ தேடி தேடி கொசுவை பிடிச்சி கொன்றுமா. எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா மீஷோவில் எனக்கு இருந்தது 10 நாள் டெலிவரினா, அதுக்குள்ளேயே என்னை இப்போ கொசு கடிச்சு பரலோகம் கொண்டு போயிருன்ட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் 2 டேஸில் எனக்கு டெலிவரி கிடச்சிது. இது நிம்மதியான தூக்கம். ஆனால் இதில் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அந்த கூட்டுக்குள்ளே போயிட்டோன்னா திரும்ப எழுந்து வர்றது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஐயய்யே இது என்னடா இது இப்படி இருக்குது, நம்ம கம்பியில் வருமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா துணி மாதிரி இருந்தது. இது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு 2 பைசாக்காவது பிரயோஜனமாக தான் இருந்தது. ரொம்ப மோசம்லாம் இல்லை. ஏன்னா அது கொடுத்த ரிசல்ட் ஷாக்கிங்காக இருந்தது. இந்த நவீன ஸ்க்ரப்பருக்காகவே 2 டீ போட்ட பாத்திரத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். என்னமோ தெரியலங்க, ஷாக்கிங்காக தான் இருந்தது. எப்படிடா நீ தேய்ச்ச அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த பொருள் வேணுமா வேண்டாமான்னு நீங்களே யோசிச்சுக்குங்க. நல்லா தான் வேலை செய்யுது. பட் எவ்வளோ நாள் உழைக்கும் அப்படிலாம் தெரியல. ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஆனால் என்ன சீக்கிரமாக ட்ரை ஆயிடுது. என்ன தான் இருந்தாலும் நம்ம கம்பினார் தலைவன் அவனை மாதிரிலாம் வர முடியாது. ஓகேவாக இருக்கான். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் ரேக் மாதிரி வாங்கியிருந்தேன். வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அது வாங்கியிருந்தேன். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் நானும் என் கணவரும் வந்து இந்த பர்ஃப்யூம் வந்து நிறைய வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் கூட இப்போ ரீசெண்டாக வந்து மிந்த்ராவில் 2 பெல்லா விட்டாவுடைய பர்ஃப்யூம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்த CO வந்து சூப்பருங்க. கிளாம் வந்து ட்ராவல் டைமில் வாமிட் வர கேஸுங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு வாமிட் கேஸ் தான். அந்த கிளாம் வந்து போட்டு போய் எனக்கு ஒரு மாதிரி பிரட்டிடுச்சு.
கர்ம கர்மா என்ன இப்படி நாடுது? இது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வாதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை போட்டு போனாவே எல்லோரும் மூக்க மூடுறாங்க ஏன்னு தெரில. எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்குங்க. ஜவ்வாது போட்டால் எனக்கு ரொம்ப அன்றைக்கி என்னமோ டேவே சூப்பரான மாதிரி இருக்கும். உழுகாதப்பா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. நான் இவ்வளோ ஒர்த்தான ஒரு ஐட்டமாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஸ்ட்ராங்கான ப்ரஷ், மெட்டல் ப்ரஷ்ஷு. ஒரு ப்ரஷ்ஷையும் நான் ஒவ்வொரு யூஸ்க்காக தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் ஸ்டவ் எப்போவுமே இந்த கம்பி நாரை வச்சு தான் வந்து தலைவரை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். பட் தலைவர் பண்ணாத வேலையை அவர் தம்பி வந்து செம்மையாக செஞ்சுட்டாரு. அவ்வளோ சூப்பராக போச்சுங்க. நானே அசந்து போயிட்டேன். ரொம்ப நாள் சேர்ந்த அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும் இல்லையா, அந்த அடுப்பை சுற்றி அது சூப்பராக போயிடுச்சு. நம்ம சிங்க் ஏரியாவில் ரொம்ப நாள் சேர்ந்த அந்த உப்பு கரை கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக போய்கிட்டு இருந்தது. நான் இன்னும் 2-3 வாட்டி நல்லா தேய்ச்சேன் அப்படின்னா இன்னுமே சுத்தமாயிரும் அப்படின்னு தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மினி ஸ்பின் மாப் தான் வந்து மில்டன் பிராண்ட் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பெரிய சைஸ் வாங்கினா வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே வந்தது. குட்டி சைஸ் வந்து 500க்கே கிடச்சிது. எனக்கு பக்கெட் சைஸ் மேட்ரு கிடையாது. அந்த ஸ்பின் பண்ணுற அந்த டெக்னிக் தான் எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது நின்றுட்டே புளியலாம் அப்படிங்கிறனால நான் குட்டி சைஸ் எனக்கு போதும். ஏன்னா இந்த பக்கெட் பெரிய சைஸ் பக்கெட்டாக இருந்தாலும் சரி, குட்டி சைஸாக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த தண்ணி பத்தாது. நான் எப்படியும் வந்து வெளியே ஒரு பெரிய பக்கெட் 2 பக்கெட் தண்ணியில் தான் வீடு வந்து துடைப்பேன். ஸோ அதனால் ஏன் டபுள் த ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சின்னதே நான் வாங்கிக்கிட்டேன். நான் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறா இருந்தாலும் எல்லா வெப்சைட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எதில் பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிது, என்னைக்கு டீல் வந்து வருது அப்படின்னு கரெக்டாக ரொம்ப தேடி தான் நான் வாங்குவேன். அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களுமே கார்ட்டில் போட்டு வைங்க. என்னைக்கு கம்மியாகுதோ அன்றைக்கி டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கனாவே அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பேஜுக்கு போயிடும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் படிச்சுட்டு ரிட்டன் ஆப்ஷன்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. வீடு தொடச்சிட்டு நம்ம மாப்ஸ்டிக் வந்து இந்த தண்ணி சொட்டுற வரைக்கும் நான் வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன ஹேங்கர் மாதிரி அது வாங்கியிருந்தேன் மீஷோவில். அதில் தான் தொங்க விட்டுருப்பேன். கொஞ்சம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நான் வெளியே போய் வெயிலில் காய வச்சுருவேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா இதுவும் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், அவ்வளோதான். எங்கேயாவது வெளியே வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பேக் எடுத்துப்பேன். பட் இதில் வந்து பயங்கர வெயிட்டான பொருள்லாம் வச்சு நம்ம தூக்க முடியாது. பட் பார்க்க அந்த லெதர் லுக்கு இருக்கு இல்லையா, இது டூப்ளிகேட் லெதர் தான், பார்க்க அந்த மாதிரி இருக்கும். பார்க்க ஃபேன்சியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இப்போ 2 இயர்ஸாக நான் ஒரு 10 ட்ரிப்பாவது எடுத்துகிட்டு போயிருப்பேன். ட்ரிப்புனா நான் பெரிய இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புலாம் இல்லை, சும்மா அம்மா வீட்டுக்கு போகிறது இங்கே போகிறது அதுதான் எடுத்துகிட்டு தான் போயிருக்கேன். இது வரைக்கும் எந்த டேமேஜும் ஆனதில்லை. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அடேங்க அப்பா. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அகெயின் மில்டன் பிராண்டோடைய ஸ்டீல் வாட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் வந்து வாங்கியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி எல்லா வெப்சைட்லேயும் தேடுவேன் மில்டன் போட்டு வாட்டர் பாட்டில்னு. எதில் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து ஆர்டர் பண்ணுவேன். அந்த டைமில் எனக்கு மிந்த்ராவில் தான் கம்மியாக இருந்தது. சிப்பரை விட இந்த மாதிரி போகிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. லாஸ்ட் ப்ராடக்ட் 3 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஸ்டீஜ் குக்கர் தான் வந்து வாங்கியிருந்தேன். மெயினாக நான் அது வாங்குறதுக்கு ரீசன் வந்து அந்த மூடியோடைய டைப்பு. ஏன்னா எனக்கு வந்து கரெக்டான தண்ணி ஊற்றியே ப்ராப்பராலாம் சமைக்க தெரியாது. குத்தி மதிப்பாக தான் வந்து ஊற்றுவேன். பிரியாணிக்கு மட்டும்தான் எனக்கு அளவு தெரியும். மற்ற இதெல்லாம் ரைஸ் வைக்கிறதுலாம் என் இஷ்டத்துக்கு தான் நான் ஊற்றுறது. அதனால் நிறைய பொங்கி எனக்கு அந்த பருப்பு வேக வைக்கும் போதெல்லாம் சத்தியமாக எனக்கு அளவுலாம் தெரியாது. ஒரு கப் போட்டுட்டு எவ்வளோ தண்ணி, ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு வச்சுருவேன். கண்டிப்பாக நார்மலான குக்கரில் வந்து அப்படியே பொங்கி கீழே ஊற்றும். இது 6 மந்த்தாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட பொங்கி வெளியே வந்ததே இல்லை. அப்படி பொங்கி வந்தாலும் மேலேயே நின்றோம். ஒரு நாள் கீழே வந்து ஸ்டவ் மேலே ஊற்றுனது இல்லை. இதோடைய ப்ரைஸ் நான் வாங்கும்போது 1700 கிட்ட இருந்தது. இப்போ இதோட ரேட் 1900 இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க், போய் நீங்கள் ரேட் செக் பண்ணி பாருங்கள். இதிலே 2 லிட்டர்ஸ் குக்கர் கூட சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 900 சம்திங் வந்தது. 2 லிட்டரில் 1.5 லிட்டர் வந்து 900 சம்திங் வந்தது. கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் முடிஞ்சால் வாங்கலாம் அப்படின்ட்டு. பக்கா குவாலிட்டியாக இருந்ததுங்க, சூப்பர் குவாலிட்டி. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது அமேசான்லலாம் வந்து 2400 கிட்ட இருந்தது. மிந்த்ராவில் மட்டும்தான் வந்து 1700 வந்தது. அதுவுமே வந்து ஒரு நைட்டில் வந்து டக்குன்னு குறைஞ்சனால அது ஆர்டர் பண்ணேன். அது மாதிரி கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும். திடீர்னு ஒரு நாள் வந்து கம்மியாகும், டக்குன்னு வாங்கிடணும். அது ஒன் டே தான் அது மாதிரி வரும். நீங்கள் வந்து கம்மியாயிடுச்சு நாளைக்கு வாங்குவோம் இப்படின்னு யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. கம்மியாயிடுச்சுன்னா உங்களுடைய நீட் வந்துருச்சு, இந்த ப்ரைஸ் தான் எதிர்பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ஆர்டர் பண்ணிடணும். மிந்த்ராவில் சொல்கிறேன், எப்போவுமே அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க.
ஓகே மக்களே, எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசிங்க. வந்ததுக்கப்புறம் ப்ராடக்ட்டும் நல்லா இருந்ததுக்கப்புறமும் ரிட்டன் போடாதீங்க. அந்த ஹேபிட்டே எனக்கு பிடிக்காது. வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். பொருள் நல்லா வரலையா ரிட்டன் போடலாம். ஆனால் பொருளும் நல்லா வந்ததுக்கப்புறமும் சில பேர் ரிட்டன்லாம் போடுறாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. அது நிறைய பேரோட உழைப்பு அதில் வீணாக்கப்படுது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய். இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன்.